ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். ஏன் இப்போ இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. மேம் சிபிஎஸ்சி எக்ஸாம் புக்லேருந்து எதுவுமே வராது, எப்படி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, சாம்பிள் பேப்பர் பண்ணுமா, ப்ரீவியஸ் இயர் போர்ட் பேப்பர் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் வந்துட்டே இருக்குது. சில டீச்சர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க, எப்படி மேம் என் ஸ்டூடெண்ட்டை வந்து சென்டம் வாங்குறதுக்கு நான் வந்து ப்ரிப்பரேஷன் கொடுக்குறது, அது வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி சொல்லுங்க, ஒரு வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் என் பசங்களுக்கு அப்படின்னா, முதல்ல என் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 3 குரூப்ஸா பிரிச்சிருவேன். பிரிச்சுட்டு இப்போ வந்து நமக்கு தெரியும் யார் வந்து 80 above 92 சென்டம் வாங்க போற ஸ்டூடெண்ட் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் சிபிஎஸ்சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரக்ட் கொஸ்டின் அங்கே வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் தான் கேட்க போகிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இன்டகிரேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 10th வந்து ஒரு சர்க்கிள் சாப்டர் இல்லை ஒரு ட்ரையாங்கிள் சாப்டர் ரிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த சாப்டர்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல அந்த மாதிரி சாம்பிள் பேப்பர்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் ஒரு கட் காப்பி பண்ணி ஒரு சின்ன கொஸ்டின் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி அந்த டாப் ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வைங்க கிளாஸ்ல. அதே கொஞ்சம் அந்த ஆவரேஜ் கீழே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புக்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான இப்போ வந்து சர்க்கிள் சாப்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தமே ஒரு 14 கொஸ்டின்ஸாக இருக்குது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை மட்டும் பண்ண வைங்க அவங்கள. இப்போ இதே ரொம்ப வீக்கராக இருக்கான் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது அவனுக்கு எடுத்தோடனே சர்க்கிளையும் ட்ரையாங்கிளையும் கம்பல்சரி படி அப்படின்னு சொல்லாமல் ப்ராபபிலிட்டி படி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், அதுக்கப்புறம் ரேஷனல் ப்ரூஃப் படி, அந்த மாதிரி சின்ன சின்ன சாப்டர் ஒரு 6 சாப்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தரோ பண்ணிவிடுங்க. ஸோ அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருங்க, நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடு அப்படின்னு. அதுக்கப்புறமா டஃப் சாப்டர் போகணும், அதுதான் டீச்சருக்கு சொல்கிறது. அடுத்து நான் முக்கியமாக பேச வேண்டியது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரோட கமெண்ட்ல, மேம் எங்கள் ஸ்கூலில் இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் அங்கே வந்து சிபிஎஸ்சிக்கு சென்ட் பண்ண போகிறாங்க, ஸோ எப்படி பேப்பர் வரும்னு தெரியல, எங்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேட்டிவ் வீடியோ மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் எக்ஸாம் எழுத போல உங்க கூட வந்து நிறைய லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரியே அந்த எக்ஸாம் ஃபியர் எதிர்த்து அந்த எக்ஸாம் உள்ள போறீங்க. கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்ன்றதை நம்புங்க. உங்களோட புக்கில் இருக்க இந்த 12 சாப்டரோட கான்செப்டை தாண்டி போய் அவங்க புதுசாக எதுவுமே கேட்க முடியாது. மேக்ஸ்ன்னும் போது கான்செப்ட் மட்டும் தான். ஒரு டிஸ்டன்ஸோட ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதில் அவங்க நம்பரை தான் மாற்ற முடியுமே தவிர, டிஸ்டன்ஸே இல்லாமல் வேற ஏதோ ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்து கண்டிப்பாக கேள்வியில கேட்கவே முடியாதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் போர்டுக்கும் நம்மளுக்கும் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ ஸ்டேட் போர்டில் புக் கொஸ்டின் வந்து நிறைய வரும் நமக்கு. ஆனால் சிபிஎஸ்சியில் அப்படி கேட்க மாட்டாங்க. புக் கொஸ்டினே வராதாமாம், ஒரு கொஸ்டின் கூட இருக்காதானா அப்படியும் கிடையாது, புக் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் போர்டோட பேப்பரையும் புக்கையும் உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் காட்டுறேன், எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு அதில் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ பயப்படாம போய் எழுதிருங்க. நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது சிபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எல்லா கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு போக. ஸோ முதல்ல புக் ப்ரிப்பரேஷன் முடிச்சாச்சு. அடுத்து இமீடியட்டாக பண்ண வேண்டியது சாம்பிள் பேப்பரா இல்லை ப்ரீவியஸ் போர்டு எக்ஸாமோட பேப்பரா அப்படின்றது அடுத்த டவுட் வருது. என்னோட சஜஷன் வந்து ப்ரீவியஸ் இயர் போர்ட் பேப்பர் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கேவி கொஸ்டின் பேப்பர் வந்து எவ்ரி ரீஜியனோட பேப்பர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது வெப்சைட்ஸில். ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அது எடுக்கும் போதே நீங்கள் சொல்யூஷனோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு 1 மார்க் 20 கொஸ்டின் எழுத போறியா, ஒரு ½ அன் ஹவருக்குள்ள அந்த 20 கொஸ்டின்ஸும் உனக்கு முடிக்க முடியுதான்னு பாரு. அப்புறம் அதோட ஆன்சர் கீ வச்சு நீயே டீச்சர் மாதிரி அதை கரெக்ட் பண்ணு. சப்போஸ் இதில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ராங்காக இருக்குன்னா நெக்ஸ்ட் டே உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்கள் டீச்சர் கிட்ட கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணுங்க. இது அப்புறமா பார்த்துக்கலாம், இது அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணுற எந்த டவுட்டுக்கும் கடைசி வரைக்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எதுவுமே போஸ்ட்பான் பண்ணாமல் இமீடியட்டாக மார்க் பண்ணிட்டு, இல்லை இமீடியட்டாக உங்களுக்கு யாராவது டியூட்டர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுது, இல்லை ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணி அதோட ஆன்சரை நாட் ஒன்லி இன் மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் எந்த டவுட்டோ அதை அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிடும். ஓகே, இதை கற்றுக்கிட்டோன்னு வரும். இல்லை டவுட் அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பயத்தை தான் கடைசி டைமில் கொண்டுட்டு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நம்ம சேனல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணீங்களோ அதே அளவுக்கு நம்ம கிட்ட நிறைய பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஏன்னா கமெண்ட்ல கேட்கும் போதே என் பையன் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வரும். நான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ தான் பேசுகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ என்னோட பையனோ பொண்ணோ இப்போ வந்து 10th 12th ஃபைனல் எக்ஸாம் போகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தைரியமாக இருங்க. பக்கத்தில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லைங்க. ஸோ உங்ககிட்ட வந்து டிமாண்ட் பண்ணாதீங்க. உனக்கு வந்து இவ்வளோ கட் ஆஃப் வந்துருமா, இந்த காலேஜ் கிடச்சிருமா, இந்த காலேஜில் வந்து இவ்வளோ கட் ஆஃப்னு சொல்கிறாங்களே, நம்மளால இதை ஸ்கோர் பண்ணிட முடியுமா அப்படின்ற எந்த விஷயத்தையுமே குழந்தை முன்னாடி பேசாதீங்க. எக்ஸாம் முடியட்டும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம், அப்ளிகேஷன் வாங்குறோம், எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது எல்லாம் இருக்கட்டும். காலேஜில் இவ்வளோ கட் ஆஃப் கேட்டிருக்காங்க, இல்லைனா இவ்வளோ பே பண்ணணும், இவ்வளோ டொனேட் பண்ணணும், அந்த எந்த விஷயத்தையும் குழந்தை முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா அது அவனுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே வரும். ஆல்ரெடி எக்ஸாம் ஃபியரில் தான் இருப்பாங்க. அதையும் மீறி நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் அவங்க தலையில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் புஷ் பண்ணியாச்சு, 10th வரைக்கும் 12th வரைக்கும் வந்தாச்சு. ஃபைனல் இந்த எக்ஸாம் டைமில் வந்து அவங்களை ப்ரெஷரைஸ் பண்ணாமல்
நல்லா ஹெல்த்தியா சாப்பிட குடுத்துட்டு, அவங்க கூட ஒரு சப்போர்ட்டா இருங்க. கண்டிப்பா பெஸ்ட்டா அவங்களால முடிஞ்சத அவங்க குடுப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும், புக்கையும் ஒரு சின்ன அனாலிசிஸ் மட்டும் பார்த்துடலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஒரு சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்டோட கொஸ்டின் பேப்பர் தான் இது. இப்போ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, புக்குக்கும் பேப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்களேன். சைன் தீட்டாவோட ஒன்னா இருந்தது அப்படின்னா ஹாஃப் ஆஃப் சைன் தீட்டா பை 2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதே கொஸ்டின் நம்ம புக்ல இருக்காது. இது வந்து அப்ளிகேஷன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, சைனோட எந்த ஆங்கிள் போட்டா இந்த இடத்துல 1 வரும்னு யோசிக்கணும். தீட்டாக்கு 90 போட்டா தானே இது 1 நம்மளோட வேல்யூ. இப்போ தீட்டா வேல்யூ 19 கண்டுபிடிச்சு இந்த தீட்டாவோட பிளேஸ்ல 90 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 90/2 45 வரும்ல. அப்போ sin 45 வேல்யூ போட்டு 1/2 மல்டிபிள் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல தான் நம்ம படிக்கவே ஆரம்பிக்கணும். இது 1 மார்க்ஸ் எதுவுமே நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. நம்மளோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கும் ஒரு ஸ்கொயரோட ரேடியஸ்க்கும் உள்ள ரேஷியோ எடுத்து எழுதுனா உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருந்தா அதை எழுதி ரேஷியோ எடுத்து கட் பண்ணி போட்டால் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தோம்ல. இப்போ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பாருங்க. இப்போ செகண்ட் சாப்டர் வந்து பாலினாமியல். இப்போ சிபிஎஸ்இ டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னீங்கன்னா உங்களோட அந்த சம்மோ ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் எழுத சொல்றது, இல்லை வெரிஃபை த பேசிக் ரிலேஷன்ஷிப் 2 விஷயம் தான் கொஸ்டின்ல இருக்கு இல்லையா. இதில் வந்து இப்போ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதில் ஒரு வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதோட ஆர் ஆப்ஷனில் வந்து ஆல்ஃபா பீட்டா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா பேஸ் பண்ணி எப்போவுமே கொஸ்டின் இருக்கு. ஆனால் ஆல்ஃபா பீட்டான்ற ஆல்ஃபாபெட் யூஸ் பண்ணி புக்கில் கொஸ்டின் இல்லை. ஸோ சம்மோ ப்ராடக்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். இதை விட இதுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். அதே மாதிரி இப்போ ரூட் 2 இஸ் இரேஷனல், ரூட் 5 இஸ் இரேஷனல்ன்ற ப்ரூஃபை நம்ம படிச்சிருப்போம். அதிலே 2 - √3 அப்படின்றத புக்கில் இருக்கு. டிவைடட் பை 5ன்னு ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து தான் கேட்பாங்க தவிர புக்கில் இல்லாத புதுசான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க கேட்க போகிறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் நம்பர் 29 கூட டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் கிடையாது. ஆனால் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஃபார்முலாஸ் மட்டுமே நம்மளால் அப்ளை பண்ணி இதோட ஃபைனல் ஆன்சரை ரீச் பண்ணிட முடியும். பியோட பிளேஸில் சைன் ப்ளஸ் காசும், கியோட பிளேஸில் சீக்கண்ட் ப்ளஸ் கோசிக்கண்டும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வருதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம புக்கில் இருக்க அந்த 3 ஐடென்டி யூஸ் பண்ணி நம்மளால இதை ஃபைண்ட் பண்ணிட முடியும். இப்போ இது வந்து செக்ஷன் டி 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கும். இப்போ இது வந்து புக்கில் இருந்து எந்த கொஸ்டினுமே கேட்கறது இல்லையா மேம், எல்லாமே வந்து ட்விஸ்டடாக தான் இருக்கானா அப்படி சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு 5 மார்க் பேஜ். இது செக்ஷன் டியில் இருக்கும். இதில் 33 கொஸ்டின் பாருங்க. ஒரு ஃபாலோயிங் டேபிள்ல இருந்து ஃபைண்ட் த மோட் அண்ட் மீன் ஆஃப் த டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளோட மோடை மீனை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க 5 to 15, அப்புறம் இது வந்து 6, 11 அப்படின்னு போயிருக்கு. இதே கொஸ்டின் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கு பாருங்க. சேம் கொஸ்டின் தான், நம்பர் கூட அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. புக்லேயுமே மோடும் மீனும் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே நம்பர் எக்ஸாக்டாக அதே கொஸ்டின் தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, அதே மாதிரி 34ல் இந்த ஆர் ஆப்ஷன் பாருங்க. உங்களோட ட்ரையாங்கிள் இருந்து சைடு ஏபிபிசி இந்த கொஸ்டின் இருக்குல்ல, மீடியன் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் சிமிலர்னு ப்ரூஃப் எழுதுறது. இது இங்கே 14th கொஸ்டின்ல உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கு பாருங்க. ஸோ கிளாஸ் 10 பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த ட்ரையாங்கிள் சாப்டரும் சர்க்கிள் சாப்டர்லேருந்து டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸே நிறைய வரும். இப்போ 3 மார்க்ல கேட்டுக்க கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. ப்ரூவ் தட் parallelogram circumscribing a circle is a rhombus. உங்களோட டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான். டெக்ஸ்ட் புக்ல கொஸ்டின். ஸோ இது உங்களோட கொஸ்டின் நம்பர் 11 டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இதே மாதிரி இந்த கொஸ்டின் நம்பர் 9ம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, 12 கேட்டிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்ல கம்மியா இருக்கு. சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் புக்ல இருக்க எல்லா கொஸ்டினும் இன்க்ளூடிங் உங்களோட எக்ஸாம்ப்ளையும் தரவா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம்லேயே நல்லா தரவா 2-3 டைம்ஸ் ரீட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கும். ரீட் பண்ணி சாய்ஸில் எது அட்டென்ட் பண்ண போகிறோம், எது விட போகிறோன்றதெல்லாம் டிசைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செக்கிங்கே 20 மினிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஸ்டின் எதை அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம்னா நடுவில் போய் அந்த டிசிஷனுக்கு எடுக்கிற டைமிங் வந்து நமக்கு நிறையவே அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ பேப்பரை வந்து நிறைய ரீசெக் பண்ணுறது மூலமாக அந்த குட்டி குட்டி கேர்லெஸ் எரர்ஸ்ன்னு சொல்கிற அடிஷன் மல்டிபிகேஷன் எரர் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம் ரொம்ப நியர்பைல இருக்குது. பர்சனல் அட்வைஸ், அவுட் சைட் ஃபுட் எதுவுமே சாப்பிடாதீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா.